الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. بواب الباب من النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب بر أصدقاء الأب والأم والأقارب والزوجة وسائر من يندب إكرامه. عن ابن عمر رضي الله عنهما قال عن ابن عمر رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم قال إن أبر البر أن يصل الرجل ود أبي رواه مسلم. பிணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 42வது பாடம். தாய் தந்தை உறவினர்களின் நண்பர்கள் மனைவியின் தோழியர் மற்ற மதிப்புக்குரியவர்களுக்கு நன்மை செய்தல். இங்கு ஒரு ஹதீஸ், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் தன் தந்தையின் நண்பரை ஆதரிப்பது நன்மைகளில் மிக பெரிய நன்மையாகும் என்று கூறினார்கள். இதற்கு முன்னால் வரை நாம உறவுகளை பேணுவதை பற்றி நாம் பார்த்தோம். அந்த உறவில் மிக உன்னதமான உறவு என்பது பெற்றோர்களுடைய உறவும், அதற்கு பிறகு இரத்த உறவும் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். உறவை பேணக்கூடியவர்களுக்கு சிறப்புகளையும் உறவை துண்டிக்கக்கூடியவர்களுக்கு தண்டனையும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த உறவு இதுவரை நிற்பது கிடையாது. மாறாக பெற்றோர்களுடைய நண்பர்கள், தாய் மற்றும் தந்தையுடைய நண்பர்கள் மற்றும் சிநேகிதைகள், இவர்களுடனும் நன்மையான முறையில் நல்ல விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான முறையில் நாம அணுக வேண்டும். நம்முடைய தாய் தந்தை இருந்தாலும் சரி, அவங்க இறந்து விட்டாலும் சரி, அவர்களுடைய நண்பர்கள், சிநேகிதைகள், அவர்களுடைய தோழர் யாராவது சந்திக்கும் பொழுது அவர்களையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இது எது இருக்கின்ற தன்னுடைய தாய் தந்தையை கண்ணியப்படுத்துவதில் தான் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸுடைய விஷயத்தை அமல்படுத்த வண்ணமாக அப்துல்லா பின் உமரை அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் சஹாபியே அவர் தன்னுடைய ஒரு சம்பவத்தை இங்கு தெரியப்படுத்துகின்றார். அவர் ஒரு முறை அவருடைய மாணவர் அப்துல்லா பின் தீனார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை அப்துல்லா பின் உமர் மக்காவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வாகனத்தின் கழுதையில் ஏறி உட்கார்ந்து சவாரி செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய தலையில் தலப்பாவும் இருந்தன. திடீரென்று ஒரு மனிதன் அவரை பார்த்து, இன்னாரே, நீங்க அப்துல்லா உமருடைய மகன்தானே என்று கேட்டவுடனேயே அவர் என்ன செய்தார், அவர் அதற்கு பிறகு அந்த வாகனத்தை விட்டு இறங்கி, கழுதையில் இருந்து இறங்கி அவரை அந்த கழுதையில் ஏறுமாறு அவர்களை கண்ணியப்படுத்தி, பிறகு தலையில் இருந்த அந்த தலப்பாவை கழற்றி அவருடைய தலையில் அவர்கள் வைத்தார்கள், கண்ணியப்படுத்திய வண்ணமாக. அப்போ அங்கிருந்த சஹாக்கள், இருந்த சிநேகிதர்கள், தோழர்கள் சொன்னாங்க, சஹாபிய நீங்க இந்த அரபி காட்டருவிகள் கொஞ்சம் கொடுத்தாலே பொருந்தி கொள்வாங்க, ரொம்ப ஏழ்மையானவங்க, கொஞ்சம் கொடுத்தாலே போதும், அவங்க பொருந்தி கொள்வாங்க. இவ்வளவு காஸ்ட்லியான விலை மதிப்புள்ள இந்த வாகனத்தையும் கொடுப்பதற்கும் அதில் உங்களுடைய தலப்பாவையும் கொடுப்பது என்று அவசியம் தேவையில்லையே, இது தேவைதானா என்று கேட்கும் பொழுது, இல்லை, இவர் என்னுடைய அத்தாவுடைய தோழரின் மகன், இவர் என்னுடைய உமர் பின் கத்தாபுடைய தோழர், அவருடைய சிநேகிதர், அவருடைய நண்பனின் மகன். ஆக ஒரு நண்பனை தாய் தந்தையுடைய நண்பனை கண்ணியப்படுத்துவது என்பது இது நன்மையில் மிக சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நான் கேட்டேன், அதனால் தான் இதை நான் செய்தேன் என்று அவர்கள் கூறினார்கள். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, அங்கு அவருடைய தந்தையின் தோழரின் அல்லது அவருடைய தந்தையின் நண்பரின் மகன். இப்போ யோசிச்சு பாருங்க, சஹாபாக்கள் எவ்வளவு அமல்படுத்தக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு அவர்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். கேட்ட விஷயத்தை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகும் அதை தொடர்ச்சியாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அங்கு உமர் தன்னுடைய தந்தையுடைய நண்பனின் மகனைக்கு இவ்வளவு கண்ணியப்படுத்தினார்கள் என்றால், தன்னுடைய தந்தையின் நண்பர் சந்தித்திருந்தால் எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருப்பார்கள். ஆக நம்முடைய பெற்றோர்களுடைய நண்பர்கள் இருக்கட்டும், அவருடைய சிநேகிதைகளாக இருக்கட்டும், அவருடைய உறவுகளாக இருக்கட்டும், அவர்களை நாம் நன்மையான முறையில்
அணுக வேண்டும். நாம் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்போ அது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மால் செய்து என்ன செய்யணும், அவர்களை மகிழ்ச்சி ஊட்ட வேண்டும். இதனால நாம் நம்முடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது போல இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்கள் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய அதே போல மனைவியர், அவர்களுடைய தோழிகள். ஏன்னா அம்மே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் என்ன ஆட்டை அறுக்கும் பொழுது அந்த ஆட்டு இறைச்சி என்ன செய்வாங்க, ஹதீஜாவுடைய தோழிக்கு நீங்க அனுப்பிட்டீங்களா என்று கேட்டு அனுப்புவாங்க. அவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய அந்த சிநேகிதைகளுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம இந்த உறவுகளையும் பார்க்கலாம். ஆக ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துவது என்றால் அவர்களுடைய நண்பர்களையும் அவர்களுடைய சிநேகிதர்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் நாம கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியமான முறையில் பேசுவது, அவர்களிடம் நல்ல முறையாக நடந்து கொள்வது என்பது இது அனைத்துமே என்ன, பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியத்தில் இது ஒன்றாக இருக்கும். இது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான ஒரு அமலாக இருக்கின்றது. ஆக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் உறவை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிருவானாக. அது நம்முடைய பெற்றோர்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் வஃபாத்தானாலும் சரி, அவர்களுடைய உறவினர்கள், உற்றார்களை, அவருடைய நண்பர்களுடைய கண்ணியப்படுத்தக்கூடிய நிலையை நமக்கு ஏற்படுத்துவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.